ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் நிராக்குட்டி சேனல்லேருந்து ரம்யா பேசுகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். எனக்கு அது பெரிய ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஏன்னா நான் ரொம்ப நாளாக யூடியூப் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நாளாக போட்டிருந்தேன். அது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 6 மாதத்துலேயே ஒரு 7000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்தாங்க. 6 மந்தில் 7000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டாங்க. நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, கம்முன்னு இருக்க மாட்டாமல் இந்த கைங்கால் நொட்டு கைங்கால் நோண்டு கைங்கால் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டேங்க. என்னன்னு கேட்குறீங்களா? நேராக படத்துக்கு போகணும். படத்துக்கு போய் டேரெக்டாக அந்த படத்தை எடுத்து யூடியூப்பில் போட்டு விட்டேன்னா, ஸோ யூடியூப்காரங்க சும்மா இருப்பாங்களா? ஸோ உடனே டோட்டலாக வார்னிங் கொடுத்தாங்க. பட் ஆனால் நான் அதை மெயிலை செக் பண்ணாமல் விட்டதுனால அந்த யூடியூப்பை அவங்க பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சேனல் நல்லா ரெக்கவரி பண்ணவே முடியல. நானும் மெயில் பண்ணி பார்த்தேன், ரெக்கவரி பண்ணவே முடியல. ஸோ ஓகே, இனி யார் போய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஓகே, வீட்டில் அவர் தான் சொல்லிட்டே இருப்பார், இதுக்கே இப்படி ஃபீல் பண்ணால் எப்படி, இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நான் தான் சொல்வேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, வேணாம் நான் போடல, எதுவும் போடல அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் ரீசெண்டாக நான் அவர்கிட்ட சொன்னேன், அன்னைக்கு நீங்கள் சொன்னது எனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அன்றைக்கி அவர் சொல்லும்போது நான் போடாமல் விட்டுருந்தேன்னா எனக்கு இந்த ஹாப்பி கூட கிடச்சிருந்துருக்காது. ஏன்னா நான் 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுவே ஒரு பெரிய ஹாப்பி. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மீ. நிறையா வீடியோஸ் உங்களுக்கு நான் கண்டென்ட் கொடுத்துட்டே தான் இருக்கேன். எல்லாருமே ரொம்ப 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 உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மறக்காமல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக கண்டென்ட் கொடுக்கலாம். இது சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பார்ட் டைம் அந்த மாதிரி தான். இதுவே நமக்கு ஒர்க் கிடையாது. நான் ஆக்சுவலி இதில் நிறையா ஃபஸ்ட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் நிறையா இன்வால்வ் ஆயிருந்தேன். ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம், போடலான்னு சொல்லிட்டு போட்டே இருந்தேன். 6 மந்தில் 7000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. எனக்கு அதுவே பெரிய ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம், இவங்க பெரிய யூடியூபர் போல், நிறைய காசு வரும் போல் அப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு எந்த அமௌண்ட்டும் வரது கிடையாது. எனக்கு இன்னும் வாட்சிங் ஹவர்ஸ்லாம் வரவே இல்லை. வாட்சிங் ஹவர்ஸ் வர்றதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். பட் நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் வந்துடும். ஸோ மறக்காமல் வீடியோஸை ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை பாருங்கள். கண்டென்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன். குட்டி குட்டி வீடியோஸில் குட்டி குட்டி ஷார்ட்ஸு, குட்டி குட்டி ரீல்ஸு, இந்த மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு 10K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எனக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்றைக்கி 10K நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? நான் ஸ்டார்டிங் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே நம்ம லைனாக பேசலாம். ஓகேவா? நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 10K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பாய்.